எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உதவும் கரங்கள் அமைப்பின்ற இந்த விழாவில் தமிழ்த்தாய நினைவில் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் தமிழ் வணக்கம் சொல்லி இந்த பட்டிமன்றத்துக்கு வரவேற்கிறோம். என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் மிக சிறந்த கலைஞர்கள். இது ஒரு வகையில் பாடக்கூடிய ஆட்கள், நடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே முன் வந்திருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த கதைக்கிறதுக்கு இனி நாங்கள் அமர்வோம். ரெண்டு குழுவும் நான் சாலமன் பாப்பாயும் இல்லை, லியோனியும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விசை பரீட்சைக்கு ஓவன் சொல்லி வந்துட்டது. ஏன்னா எனக்கு அந்த வாதம் வர்றதுன்றது விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறபடியா, எனக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்கிறபடியாகவும் இந்த தலைப்பை எங்களுக்கு தரைக்க நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது உணவு எந்த காலத்திலையும், அது இறந்த காலமும் சரி, இப்போ உள்ள காலமும் சரி, எதிர்காலமும் சரி, உணவு மிக முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்ச தலைப்பு என்னென்னு சொன்னால், தற்காலத்திற்கு சபையோர் எல்லாரும் கவனிங்கோ, தற்காலத்திற்கு பாரம்பரிய உணவா அல்லது துரித உணவா சிறந்தது, இதுதான் தலைப்பு. இதை வாதாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய வலப்பக்கம் இருக்கிற மதனா டீமில் இருக்கிறார்கள் தயவு செய்து கையை ஊற்றி காடுங்க. அதான் மதன் நீங்கள் கொடுத்து நான் கதைக்கல, அதான் அந்த பட்டிமன்றத்துக்காக அவர் டீமில் கதைக்க போகிற பாரம்பரிய உணவு தான் சிறந்ததுன்னு கதைக்க வந்திருக்கணும். இங்கால சியாக்கா உங்களோட கையை காட்டுவோம். அதை கதைக்க வந்திருக்கணும். துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், இதுதான் எங்களுக்கு சிறந்தது என்ற வகையில் கதைக்க வந்திருக்கிறது அந்த டீம். நடுவருக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னன்னு சொன்னால், உள்ளடக்கம், கருத்து எப்படி அதை தெரிவிக்கணும், ஆதாரம் உதாரணம் எப்படி அதை பாவிக்கணும், அதாவது வாதம் விவாதத்தில் எப்படி அவை ஒரு ஆள் மிஞ்சினம். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த விதமான ஒரு தாக்கத்தை இன்றைக்கு உங்களுக்கு இந்த சபையில் உருவாக்க போயணும் என்றதை இந்த 5 புள்ளி அடிப்படையில் எனக்கு ஒரு இறுதி தீர்வு கொடுக்க சொல்லி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்த நாங்கள் இந்த சுவையான பட்டிமன்றத்துக்கு இறங்குவோம். இதில் முதலாவது பேச்சாளராக நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறது ரூபா அவர்கள். தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றுபவர் மற்றும் நாடக கலைஞர். அவரை முதல்ல மேடைக்கு உங்களுடைய வாதத்தை நீங்கள் முன்னுக்கு வைங்க. எங்கள் உயிருக்கு உயிரான தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். தமிழரின் பாரம்பரியத்தை மையமாக கொண்ட இந்த பட்டிமன்றத்தில் நியாயமாக மதிப்பிட வந்துள்ள மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, பல சுவையான கருத்து வேறுபாடுகளுடன் பாஸ்புட் சாப்பிட்டு பாஸ்டா மேல போனாலும் பரவாயில்லை, நாங்க பாஸ்புட் தான் சாப்பிடுவோம் என்று உட்கார்ந்திருக்கும் எங்களுடைய எதிரணி சகோதரிகளே, இன்றைய பாரம்பரிய விழாவில் பாரம்பரிய உடையணிந்து ஆனந்தமாய் அமர்ந்திருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்ப தற்காலத்துல பாரம்பரிய உணவுதான் சிறந்த உணவு என்று உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, முன்னோர்களின் அனுபவத்தால இயற்கையும் ஆரோக்கியமும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து உருவாக்கப்பட்டதுதான் எங்கட பாரம்பரிய உணவு. எங்கட பாரம்பரிய உணவு செரிமானத்துக்கு முக்கியமான ஒன்று. இதைத்தான் மருந்தென வேண்டாமாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணை என வள்ளுவர் அழகா சொல்லி இருக்கிறார். அதனால் நான் சொல்றேன் நடுவரே, உடனே சமைக்கக்கூடியதும் உணவே மருந்தாயும் இருக்கக்கூடியதுமான ஒரே உணவு எங்கட பாரம்பரிய உணவு தான். என்ன செய்யறாங்க?
பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மூச்செடுக்க இல்லாம செமிக்க வேணுமென்றதுக்காக நிறைய ப்ரூஸ்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, என்ன நடக்குது, வயிறு எரியுது இத்திரை இல்லை என்று சொல்லி புலம்புறாங்க. அதோட கூட்டாளி ஈரல் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு இவங்களுக்கு விளங்குதே இல்லை. இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லையா, 1 மணி நேரம் சமைக்க நேரம் இல்லை. ஆனா ஒரு கிழமை ஐசியூவில இருக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அதுதான் சொல்றோம். உணவு வாய்க்கு சுகம், பாரம்பரிய உணவு வாழ்க்கைக்கு சுகம். நடுவர் அவர்களே, நாங்க இன்னைக்கு அறுவடை விழாவைத்தான் கொண்டு வர்றோம். சோறு இல்லாத வீடு வீடே இல்லை, சோறு இல்லாத மனிதன் மனிதனே இல்லை என்று சொல்லுவார்கள். கூழ், நெல்லரிசி சோறு இரண்டுமே மூளை வளர்ச்சிக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். பழைய சோற்றுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? பழைய சோறு சாப்பிட்டா புற்றுநோயே வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நண்பரே, பழைய சோத்துல முட்டை அல்லது சிக்கன் அதோட கொஞ்சம் பெப்பரையும் போட்டுட்டு என்ன சொல்றாங்க, ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், சிக்கன் ரைஸ் சொல்லி தாங்க என்னவா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடினவா. அதோட என்ன செய்யணும், கடையில போய் பர்கர், பிட்சா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி போட்டு வீட்டை இருந்து என்ன நடக்குது, அது 6 இழந்து வீட்டை மூளையக்க கிடக்குது. புருஷனையும் பிள்ளைகளையும் கவனிக்கிறது இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்யறாங்க, அங்க டிவிக்கு முன்னால இருக்கும்போது விஜய் டிவி ப்ரோக்ராம், பிக் பாஸ் நாடகங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. அல்லது என்ன செய்யறாங்க, உடம்ப குறைக்க வேண்டும், சுகர் குறைக்கணும் 3 மணித்தியாலும் ட்ரைனிங் சென்டர்ல போய் இருக்கிறாங்க. அதுக்கு இல்லாட்டி என்ன நடக்குது, நடக்க வேணுமா மட்டும் ஒரு சங்கம், ஒரு குரூப்பா சேர்ந்து சுகர் இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்களாம். நடக்கிறது இல்லை, ஊர்க்கலை வைக்கிறத அதைத்தான் செய்யறாங்க. அப்ப அந்த நேரத்துல இவங்க என்ன, வீட்டை இருந்து வடிவா பாரம்பரிய உணவை சமைச்சு சாப்பிட்டா காசும் மிச்சம், நேரமும் மிச்சம். ஆனா நாங்க ட்ரைனிங் சென்டருக்கு போக மாட்டோம், நாங்க வீட்டை வடிவா சாப்பிட்டு சோஃபால படுத்திருக்கோம். நடுவர் அவர்களே, இவர்கள் இதையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல பாரம்பரிய உணவை சமைக்காம என்ன செய்யணும், அதோட வீட்டுல ஒற்றுமை சமாதானம் எல்லாம் வருமா? இவங்க பிள்ளைகளுக்கு தாங்களே சாப்பாடு கொடுக்காம. அதோட இன்னொரு விஷயம் நடுவர், உங்களுக்கு நடிகை மதுமிதாக தெரியுமா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. நல்ல அஜித் ஒரு தடவை ஷூட்டிங் டைம்ல எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுத்தாரு. அது எல்லாரும் சாப்பிட்டு ஆஹா ஓண்டு அப்படி நல்லா பாராட்டினாங்க. அப்ப நடிகை மதுமிதா போய் தலையிட்ட கேட்டாங்களாம், நீங்க எப்படி இவ்வளவு ருசியா சுவையா சமைச்சிருக்கிறீங்கன்னு. அவர் சிரிச்சு கொண்டே சொன்னாரா, நான் சமைக்கும் போது என்ற முழு அன்பையும் சேர்த்து தான் சமைச்சேன். அதைத்தானே நாங்கள் சொல்றோம். கவிஞர் கண்ணதாசன் சொல்றார், உன் வீட்டு சமையல் வாசலை எத்தனை தெருவுக்கு கேட்கிறதோ அவர்களே போய் சேருகிறதோ அவர்கள் எல்லோரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று. அதோடு எனக்கு ஒரு அழகான பாடல் வரியும் ஞாபகம் வருகிறது நடுவரே. பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம். ஆக இவ்வளவு அருமையான பாடல் வரிகள். நாங்க பசியோட நல்ல கொல்ல பசியோட வீட்டுக்குள்ள வரல, அம்மா அதுவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கிற அந்த வாசம் வருமே, அதோட கொதிக்கிற குழம்பு, சுட சுட சோறு, அது பாசத்தோடு அவங்க எங்களுக்கு பரிமாறும் போது நாங்க சாப்பிடக்க இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த உணர்வு, அதை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னா நடுவரே. இவங்களுக்கு அது தெரியுமா? இவங்களோட ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கா? முடிவுக்கு கொண்டுலாம் ரூபா ஆசிரியர் அவங்களே. எனக்கு ஒரு சந்தேகம் நடுவரே, இவங்களும் எங்களை மாதிரி நிலாச்சோடு சாப்பிட்டு தானே வளர்ந்தவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா வளர்ந்தவங்க. தாயகத்திலிருந்து இங்க வந்து போட்டு நடவுட்ட பாவனை எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. கடைசியில இப்ப என்னடா பாரம்பரிய உணவே மாத்திட்டாங்க. எப்படி இவங்க தங்கட பிள்ளைகளுக்கு எங்கட பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க? எங்கட கலாச்சாரம் பொங்கல், அது அக்காறு அரிசி என்ற பெயரிலையும், பிரியாணி, அடிசில் என்ற
என்ற பெயரிலையும் சங்க காலத்திலேயே இருந்திருக்கு. இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது? பாரம்பரிய உணவு அக்காலத்துல மட்டும் இல்ல, அக்காலத்துல இக்காலத்துல எந்த காலத்திலையும் மாறாது எங்கட பாரம்பரிய உணவு. இதுல இருந்து அதோட எங்கட பாரம்பரிய உணவு பருவ காலத்துக்கு ஏற்றது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நடுவரவர்களே, எங்கட பெரியவங்க 70-80 வயசுலயும் பாருங்க விவசாயம், கட்டிடக்கலை, இது ஒப்புல வேலையெல்லாம் செய்யறாங்க. இங்க 40-50 வயசுலயும் ஒப்பிடா பென்ஷன் வரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. 20 வயசுல குனிய நிமிர இயலாது. 5 வயசு பிள்ளைக்கு சுகர், 5 வயசுலயே மூக்கு கண்ணாடி பாவிக்கிறாங்க. பாரம்பரிய உணவு சாப்பிட்டா இதெல்லாம் வராம இருக்கும். இன்னும் எங்கட பாரம்பரிய உணவின் சிறப்புகளை சொல்லணும்டா, வட்டமா இருந்தாலும் வாழ்க்கையை நேராக சொல்லும் உணவு தோசை. தோசையும் இட்லியும் உலகத்திலேயே சிறந்த பாரம்பரிய உணவு தோசையும் இட்லியும். இப்படி ஒரு வரவிலக்கணம் இன்றைக்கு தான் தோசைக்கு பார்க்கலாம். குடும்ப ஒற்றுமையை பேசும் தேசிய உணவு சாம்பார். ஆனா இனி ரூபா அவர்களை நாங்கள் உங்களோட இருக்கைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். ஏனென்றால் டைம் சரியா தாண்டி போயிடுது. உங்களை அன்னைக்கு தான் இதால மார்க்ஸ் குறைக்க வேண்டி வரும் பண்றதையும் நாங்கள் தாழ்மையாக கடைசியா நான் ஒன்று சொல்றேன். இந்த காலத்துல அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறவன் தான் சிறந்த பெரிய பணக்காரன் நான் சொல்றேன். எனவேதான் உடலுக்கு மருந்தாகவும் மனதுக்கு பண்பாடாகவும் சமூகத்திற்கு அடையாளமாக விளங்கும் பாரம்பரிய உணவுதான் தற்காலத்தில் சிறந்தது என கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. அன்பார்ந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்று சொன்னா, இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு ஆதங்கம் அவனோட மனதில் இருந்திருக்குன்னு சொன்னா அதை கொட்டி தீர்த்துட்டா. கிட்டத்தட்ட 3 பேருக்கு சேர்த்து அவைய காய்ச்சிட்டா. இனி அவன் அணியில எந்த காய்க்க போறான்னு எனக்கு தெரியல. அப்படி நாங்கள் யோசிக்க அடுத்ததான் நாங்கள் ஒரு ஆசிரியைக்கு இன்னொரு ஆசிரியை சரியா நாங்கள் விட்டா தான் அதன் அந்த தாக்கத்தை பார்க்கலாம். அடுத்ததாக எங்களுடைய அன்புக்குரிய யாழினி ஆசிரியை அவர்கள், அவரும் தமிழ் பாடசாலை ஆசிரியர், அவரை மேடைக்கு வருமாறு உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் நாடகத்துறையிலும் எங்கள் பேகன் மாநகரில் மேடையேறி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால இன்னும் ஒரு பலத்த கல்வத்தை வாழ வந்த நாட்டிலே எம்மை இணைத்து வைத்திருக்கும் என் தாய் தந்த உயிர்மொழியாம் என் தமிழ் மொழிக்கு என் முதல் கண் வணக்கம். என் சக போட்டியாளர்களே, எதிரணி போட்டியாளர்களே, நடுநாயகமாக வீட்டிருக்கும் என் அன்பு தம்பி வாசகர்களே, இன்றைய மாலை பொழுதை இனிதாக்கவென்று இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கும் எங்கட தமிழாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள். எதிரணி காவலை காட்டி வந்துட்டினோம். அதாவது சத்தா சாப்பிட்டு பாரம்பரிய உணவு சாப்பிட்டு 100 வயது வரையும் இழுத்துக்கொண்டு போயினோம். நாங்கள் பாஸ்தா சாப்பிட்டு 60ஓ 70லையோ பக்காவா போய் சேரப்போம். பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நானே முதல் மைக் பிடிச்சு பேச போறேன். பாடமாய் கொண்டது மறக்கிறதுக்குள்ள நான் பேச வேணும். எதிரணி தொடக்க வந்தவங்க இவ்வளவு நேரம் எடுத்துட்டாங்கன்னா நல்ல வேலை நான் முதலாவது வந்து இல்லைன்னா எனக்கு விஷயம் மறந்து. ஓகே, இப்ப நாங்க விஷயத்துக்கு போவோம். ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன நடக்குது? அப்படித்தான் மக்களே இவ்வளவு நாளும் நானும் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நடுவரவர்களே வடிவா கேளுங்கோ, இப்ப புது விளக்கம் வந்திருக்கு. இந்த மைக்கை பார்த்து நேரம் கதைக்கிறதே பயங்கர கஷ்டம். புது விளக்கம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, எந்த உணவையெல்லாம் உங்களால ஃபாஸ்டா சுகமா சத்தா கொஞ்ச நேரத்துல செய்து சாப்பிட முடியுதோ அதுதான் உண்மையில துரித உணவு. இந்த காலத்துக்கு ஏற்ற துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட். பழைய ஃபாஸ்ட் ஃபுட் பஞ்சாங்கங்களை நீங்க சொல்லிவிடும், அதை எதையும் நீங்க நம்பாதீங்க. அவங்க ஆட்டுக்கல்ல அரைக்கிறது, அம்மியில அரைக்கிறது எல்லாம் சொன்னா, அந்த காலத்துல ஆட்டுக்கல்ல அரைச்சு இட்லியும் தோசையும் செஞ்சுச்சு. இந்த காலத்துல எங்களோட அணியாக்களே எதிரணி ஆக்களை சொல்றேன், 5 நிமிஷத்துல அரைச்சு தோசையை சுட்டா அது கூட ஃபாஸ்ட் ஃபுட்னு தான் நான் சொல்லுவேன்.
ரெடிமேட் தோசை, அதுக்கு மேல நிறைய எண்ணெய். ஆனா அது பாரம்பரிய உணவு, நாங்க எண்ணெய் சாப்பிடுறோம். நீங்க ஜிம்முக்கு போறீங்களா? நடுவரு போய் கனால ஆனா காசு அடி கொடுக்குறேன் நினைச்சு சொல்றேன். இங்க கணக்க பேர் ஜிம்முக்கு போறார்கள் இருப்பீங்க. நீங்க ஜிம்முக்கு போகணும்னா என்ன சாப்பிட்டு போவீங்க? ஒரு கோப்பை நிறைய சோறு, 5 கறி வச்சு உங்களால சாப்பிட்டுட்டு போய் ட்ரெட்மில்ல ஒரு அடி எடுத்து வைக்க இயலுமா? எங்கட வீட்லயும் ஒரு ஆள் இருக்கிறார், ஜிம்முக்கு முக்கியமா போற ஒரு ஆள். அவர் தான் துரித உணவுக்கு உதாரணம். எங்கட வீட்டுல அவர் வந்து ஒரு ஜிம்பாடியா இருக்கேக்க, நான் பாரம்பரிய உணவை சாப்பிட்டு என்ன தொப்பைய சாரிக்க மறைச்சு கொண்டு வந்திருக்கிறார். பாரம்பரிய உணவுக்கு உதாரணம் நான் எங்கட வீட்டுல. என் அப்பா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார். முத கூழ் குடத்தடி, கஞ்சி கடப்படி, சோறு சொன்ன இடம். அந்த காலத்துல அவைகளுக்கு சொன்ன இடத்துக்கு சோறு தேவையா இருந்தது. ஏன்னு சொன்னா அவைய செய்த வேலை அப்படி, அவையோட வாழ்க்கை முறை அப்படி. அப்ப அவைகளுக்கு ஒரு திடமான உணவு அங்க தேவையா இருக்கு. ஆனா நாங்க இப்ப அப்படியா இருக்கிறோம். ஒரு கோப்பை நிறைய சோறை போட்டு சாப்பிட்டோம்னா சோபாவால எழும்பையிலான்னு நடுவரே சொல்லிட்டேன். அதான் தமிழக பண்பாடு. நீங்க அதை குறையா கேட்கக்கூடாது. பிள்ளைகள் வளர வளர நாங்கள் பிள்ளைகள்கிட்ட நிறைய விஷயங்களை படிச்சு கொண்டு வரோம். நான் என் பிள்ளைகள்கிட்ட படிச்ச மிக நல்ல சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னா நேரத்தை மிச்சம் பிடிக்கிறது. அதாவது 10 நிமிஷத்துல மிக இவ்வளவு காலமும் குசினிக்குள்ள நின்று கொண்டு சமையல் சமைச்சு பிள்ளைகளுக்கு போட்டு அவியல் வச்சு ஒண்ணுமில்லாத சாப்பாட்டை பாரம்பரிய சாப்பாடு தமிழ் சாப்பாடு சத்தா கொடுக்குற வேண்டும் நினைச்சு நான் கொடுத்து கண்ண மிச்சம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் 10 நிமிஷத்துல சாப்பாட்டை செய்துட்டு சொல்லினா, அம்மா சோறுக்கு கறி போட்டு சாப்பிடாதீங்க, கறிக்கு சோறு போட்டு சாப்பிடுவோம். இந்த காலத்துல சொத்து பிரிக்கிறது முக்கியம் இல்லையோ நண்பர்களே? வடிவாங்க கோப்பையில நாங்க என்ன வச்சுக்கிறோம்ன்றதை பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த சத்து எந்த அளவுல இருக்கணும்னு பார்த்து பிள்ளைகள் சாப்பிடினா எனக்கும் சொல்லி தந்திருக்கிறோம். நிறைய நேரம் மிச்சம் பிடிக்கிறேன், நிறைய கவலைப்படுறேன். ஏன் இதை நான் முதலே செய்யலன்னு அந்த நேரத்துல நான் இன்னும் நிறைய நாடகம் நடிச்சிருக்கலாம்னு யோசிச்சேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னம் நடந்த ஒரு கதை நடுவர்களே. கனடால எங்க அக்காண்ட மகன் கோயில்ல பூசை முடிஞ்சு போக அங்க கேட்டிருக்க கனேகாசம் பிரியாணி. அப்ப அங்க எல்லாரும் சிரிச்சிருக்கணும். ஆனா நீங்க ஒரு தடவை நீங்க சிரிக்க. போன கிழமை எங்க ஊர்ல கோயில்ல திருவிழா நடந்தது. அப்ப எங்க அண்ணா அந்த மகளோட கழிச்சுனா, அப்ப அவ சொன்னா, அத்தை அன்னதானத்துல நூடுல்ஸ் தந்துங்க. அங்க இப்ப ஐயனாருக்கு மரக்கறி கொத்தும் வைரவருக்கு நூடுல்ஸ் போடுற அளவுக்கு ஊர் முன்னேறி வந்துட்டு கடவுளுக்கே கொடுக்குற அளவுக்கு ஊர் முன்னேறி கொண்டு போயிருக்கு. புலம்பெயர்ந்து வந்துட்ட மன்னதுக்காக எங்களோட தமிழை காக்க வேணும், பாரம்பரியத்தை போற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னுமே உளுந்த வச்சு அரைச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியல. அதே இப்ப நான் முடிக்க முன்னா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லி முடிக்கிற நடுவர்களே. தமிழே கஷ்டம் எனக்கு. அதான் சொன்னா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். what thing at what time happen, that the thing at that time happen. So இது என்னதான் தலையால நடந்தாலும் எத்தனை வயசுல நாங்கள் போகணுமோ அத்தனை வயசுல தான் போறோம். சரியா? அப்ப வடிவா சத்தா சுவையா கொஞ்ச நேரத்துல செய்து கொஞ்ச காலம் என்றாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகும். நல்லதொரு தீர்ப்பத்தை எங்களுக்கு சிறப்பான முடிவை தர சொல்லி நடுவரவர்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்து தந்த இயக்குனர் தொம்சனுக்கு நன்றி கூறுகிறேன். தயவு செய்து அதை கவுண்டர் பண்ணிக்கையும் நீங்க பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு கரோசம் கொடுத்தா தான் பேச்சாளருக்கு ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் இருக்கும். யாமினி ஆசிரியை அவர்கள் சொன்னதுலேருந்து எனக்கு வாங்கினேன்னு சொன்னால், சாமியே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுதான், அதனால இவைக்கு என்ன கேடு வந்ததுன்னு தான் அவர் கேட்டு போகிறாங்க. சரியோ? அதில் இப்போ பார்த்தோம்னா அடுத்த பேச்சாளர் வரப்போகிறாருன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரப்போகிறவருக்கு வந்து 2 மைக் வச்சாச்சு. அப்போ அவருடைய வாதம் விவாதம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்க போகுது.
குமார் அவர்கள் அடுத்த பேச்சாளராக நீங்கள் மேடைக்கு வந்திருந்தோம். சிறந்த நாடக கலைஞர், பாடகரும் அவர்கள், ஒரு எழுச்சி பேச்சாளர். மைக் வேலை செய்தோம். அருமை. எப்படி நீங்க தாக்க போறீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அணியை? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தாயே தமிழே, உனக்கு எனது முதல் கண் வணக்கங்கள். இங்கே இளமை ததும்ப இனிமையுடன் வீட்டிருக்கும் எங்கள் வேர்கன் நகரின் நகர சபை உறுப்பினர் ஐயா நடுவர் அவர்களே, பாலும் தெளிதேரும் பாகும் பருப்புணிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். நடுவர் அவர்களே, எங்கள் இறைவனுக்கு கூட நாங்கள் விருந்தாக உணவை கொடுத்து சங்க தமிழ் மூன்றையும் கேட்டு வாங்கி பெற்றுக் கொண்டவர்கள். இயல், இசை, நாடகம், இந்த மூன்றும் தான் எமது சங்க தமிழ். நடுவர் அவர்களே, பாரம்பரிய உணவா அல்லது துரித உணவா? பாரம்பரிய உணவை உண்டு நீங்கள் மிக சிறப்பாக இளமையுடன் வீட்டிருத்தீர்கள் நான் நம்புகிறேன். எனக்கு கூட கூட அடுத்த நடுவர் அவர்களே, நாங்கள் நீங்கள் கூடியிருப்பது எங்கள் தாய் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் விவசாயிகள் விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து பிறர் வாழ தினம் தோறும் தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. அந்த விவசாயிகள் கொண்டாடக்கூடிய பொங்கல் திருநாளிலே நாங்கள் உங்களுடைய துரித உணவு அவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பாக இருக்கு. பாரம்பரிய உணவு என்பது உடலுக்கு உறுதியை தருவது. நடுவர் அவர்களே, உணவு என்பது உதட்டுக்கும் நாவுக்குமானது அல்ல. உணவு என்பது உடலுக்கும் உறுதியானது. உடல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு உடல் உறுதியாக இருக்கிறதோ அவன் கடின உழைப்பை உழைத்து வாழக்கூடியவன். எங்கள் மண்ணிலே இன்றும் உழைத்து வாழ்கிறார்கள் என்றால் அங்கே அவர்கள் உண்ணுகின்ற பாரம்பரிய உணவு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே, நான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கிறது. இவர்கள் துரித உணவு என்று சொல்லுகின்ற அத்தனையுமே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. நான் சொல்வது உண்மை. நான் துரித உணவகத்தில் 15 ஆண்டுகள் பணியாற்றியவர் என்ற ரீதியிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பான உறவுகளே, துரித உணவு அங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கலர்ஃபுல். சோ நீங்கள் அதை உண்டால் உங்களுக்கு என்ன ஆகும் நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். தயவு செய்து நடுவர் அவர்களே, பாரம்பரிய உணவு நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்தரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு நெஞ்சை இழுக்குதடி.
ஒரு மீன் குழம்பு, இது ஒன்று போதும் நடுவர் அவர்களே. எங்களுக்கு இதை விட உங்கள் எத்தனை துரித உணவை எங்களுக்கு கொண்டு தரப்போகிறீர்கள்? நேற்று ரொட்டி மீன் குழம்பு சாப்பிட்டா இப்ப அந்த ஞாபகம் வந்துட்டு நடுவர் அவர்களே. அதாவது இன்னும் ஒன்று இருக்கிறது. எங்கள் தமிழர்களுடைய வரலாற்றிலே, எமது தமிழ் பாட புத்தகத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. கொண்டாடினான் ஒளியக்கூழ். எங்கள் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களின் கவி வரிகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று படித்தவர்களுக்கு தெரியும். கொண்டாடினான் ஒளியக்கூழ். ஒரு கூழ விடவா கூட துரித உணவு சிறந்தது. கூழ், ஒளியல் மா கூழ் என்பது எங்கள் முன்னோர்களின் மிகச் சிறந்த உணவு. நடுவர் அவர்களே, நீங்கள் எனக்கு நேரத்தை சுருக்குகிறீர்கள் நினைக்கின்றேன். தயவு செய்து சிறிது நேரம் தாருங்கள். நாங்கள் நேரத்தை சுருக்கலைன்னா லைட்டை போட்டுருவாங்க. நடுவர் அவர்களே, கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து நீங்கள் எப்படி ஆரோக்கியத்துடன் வாழ்கிறீர்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் எங்களுக்கு இந்த துரித உணவா பாரம்பரிய உணவா என்பதை, பாரம்பரிய உணவுதான் மிக சிறந்தது என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நான் உறுதியுடன் நம்புகிறேன். நன்றி 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 குமாரன் அவர்களே. ஒரு எழுச்சி பேச்சாளர்களை நீங்கள் காட்டிட்டீங்க. எனக்கு கிடைச்ச மெசேஜ் இதில் என்னன்னு சொன்னால், கொண்டாடினால் ஒளியக்கூழ், திண்டாடினால் எதிர்கட்சி. சத்தியம். அதில் எங்களுக்கு அடுத்ததாக பேச போகிறவங்க ஜெனிதா அவர்கள். நீங்களும் ஒரு சிறார் புலமை ஆசிரியர். இரு மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடிய வல்லல் பெற்ற நீங்கள் தொகுப்பாளராகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். எங்கே குமாரண்ணாண்ட அவற்றை அந்த தாக்கம் இந்த ஸ்டேஜில் நிற்குது. அதை எப்படி நீங்கள் கீழே கொண்டாடுறீங்கன்னு பார்ப்போம். என் தாய்மொழியாம் அழகிய தமிழ் மொழிக்கும் தமிழ் தாய்க்கும் அரங்கில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், ஃபாஸ்ட் ஃபுட் தான் சிறந்தது என்று தீர்ப்பு கூற இருக்கும் தமிழரின் முக்கிய உறுப்பினரான நடிகர்களுக்கும் எனது அன்பான கூடுதல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, எதிரணிக்காரர்கள் கதைச்சிட்டு போயிட்டாங்க. அதுகளுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்க எங்களுக்கு நேரம் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் என்றால் யூசின் மாத்தண்டு டெஃபினேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு மோல்டீட் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டோ பாரம்பரிய உணவோ இல்லை. நாங்கள் எப்படி இந்தியன்ஸுக்கு பல்க பண்ணுறோம், என்னென்ன அந்த மாற்று சில்பேரை பண்ணுறோம்ன்றதுல தான் இருக்கு. அழகாக பாடிட்டு போன நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு, நெய்மணக்கு மீன் குழம்பு. உதாரணத்துக்கு ஒரு மிதாத் மோட்டில் எடுப்போம். பாரம்பரிய உணவு ஒரு புத்தரிசி சோறு, ஒரு அரைச்ச மீன் குழம்பு, ஒரு கத்தரிக்காய் பால் கறி, ஒரு தக்காளி சம்பல். இந்த மீன் குழம்பு இவங்க என்னென்ன சில்பேரை பண்ணுறாங்க, அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் வெந்தயம், சின்னச்சீரம், பெருஞ்சீரம் எல்லாத்தையும் போட்டு தாளி அந்த தாளிச்சு, வெட்டி வச்ச வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் அதில் போட்டு தாளி அந்த தாளிச்சு, கல்லி வச்சு எல்லாம் மசாலா அரைக்கணும். மசாலாவையும் புளிக்கரைச்சலையும் மதிட்ட ஊற்றி கொதிக்க வச்சு, வெட்டி வச்ச மீனை அதுக்கில் போட்டு அதையும் கொதிக்க வச்சு, எல்லாம் மீனில் இருக்கிற சத்தெல்லாம் மாவியா போன பிறகு இதை சாப்பிட்றது என்ன சத்தையை. அதே அதே மீன் எடுத்தோமா, ஒரு சொட்டு உப்பு போட்டோமா, சொட்டு பெப்பர் போட்டோமா, அழகா கேஸ் ஃபயர்ல போட்டோமா, இதையும் சத்தா சாப்பிட்றது
இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது சுஷி காக்கியம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில். அதை வறுக்க தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, அவிக்க தேவையில்லை, ஒன்றுமே சேர்த்து பச்சை மீன் நடுவாங்க. அந்த ரோ ஃபிஷ்ஷை எடுத்து அதில் ஒரு அல்பாடை வச்சு அகுர்க்கை வச்சு சூசி வீசை வச்சு கடல் பாசியை வச்சு சுற்றி ரிப்பில் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த மக்கள் சொத்து அப்படியே டெவலப் பண்ணப்படுது நடுவர்களே? பார்க்க தெரியுதானே உங்களுக்கு? உணவே மருந்தா, மருந்தே உணவா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக பரலோகம் போவாங்களா? நான் தெரியாம தான் கேட்குறேன். பாரம்பரிய உணவு சாப்பிட்றவங்க எல்லாம் இங்கே பர்மனண்டாக விசாரிச்சு எத்தனை பேருக்கு இன்னைக்கு உணவால நோய் வருது இல்லை நடுவர்களே? நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது? உங்களுக்கு இல்லத்தரசனாக கைகளை கை கட்டலாம் யோசிச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால தான் மொத்தம் பிரியர்களுக்கு அப்படி இல்லை நடுவர்களே. இப்போ ஃப்ரெஷ் ஆடம்ஸ் மாஸ்கசேன்னு நிறைய வாரர்களை வீட்டுக்கே கொண்டு தாரு லெவரண்டர்கள் இருக்கிறாங்க. எத்தனை மோத்தீர் எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் என்ன அதுங்களுக்கு மரக்கறி வேணுமா, இறைச்சி வேணுமா, மீன் வேணுமான்னு அதில் ஆர்டர் பண்ணினா சரி. அவ்வளவும் ரோவாக பேசிக்ல பண்ணக்கூடிய எம்பலாசிகளை பக்கம் பண்ணி அழகான ரெசிபியோட விதவிதமான சாப்பாடுகள், முக்கியமாக குறைந்த நேரத்தில் தயாரிக்கிறது. இவை ஆரோக்கிய சாப்பாடு 1.5 மணிக்கு சமைச்சு அதை 10 நிமிஷத்தில் மெண்டு முழுங்கி அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு நாங்கள் 15 நிமிஷத்துக்கு இந்த மாற்ற தயார்படுத்திட்டு ஒரு மத்தியான குடும்பத்தோட நீட்ட பண்ணலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், மில்லியன் வண்டி மார்க்ஸ் வீடு இல்லை. பாரம்பரிய உணவுக்காரர் எல்லா சாப்பாடையும் அளவுக்கு மீறி சமைச்சிட்டு மிச்ச மீதியெல்லாம் டப்பால போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது 2 நாள், ஒரு 3 நாளைக்கு புஸ்தகம். நடுவர்களே, நாங்கள் குடும்பமாகவோ ஃப்ரெண்ட்ஸாகவோ சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட போனால் நஞ்சு சாப்பிட போகிற மாதிரி எங்களை பார்க்குறது. உண்மையை சொல்ல போனால் ஃபாஸ்ட் ஃபுட் தான் பாரம்பரிய உணவை விட பிரிஞ்சன்னு நான் சொல்வேன். உங்களுக்கு தெரியாதது இல்லை, பிள்ளைகளோட மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்களுக்கு போயிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இங்கே வர உணவுப் பொருள் அவங்க தயாரிக்கப்படுகிறதுக்கு வர ரோவாக எவ்வளவு ஸ்டெப்ட கிராவுக்கு பின்னால், எத்தனை கண்ட்ரோலுக்கு பின்னால் அங்கே வருகிறது தெரியுது. எல்லாம் ஃப்ரெஷ் ப்ராடக்டை தான் தயாரிக்கிறாங்க. இதை விட மார்க்கெட்ஸ்லேயும் தங்களோட வேலையை செய்கிறதுக்கு பின்வாங்குறது இல்லை. இருந்து அடிக்கடி அவை போய் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, இடியனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ரோபாரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நடுவர் வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் மார்க்சியம் போட என்ன கரியல் யோசிச்சுட்டாங்க. எப்பயோ மாசப்படுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அரிசிமா, உளுத்தம்மா, கடலம்மா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. எது நல்லது? நாளை கணவரை சாப்பாடு இல்லை. இறுதியாக ஒரு மூஸ்டாக் மாக்னரைக்கு ஸ்பீஸ்புக் எந்த சாப்பாடை நாங்கள் மிச்சம் வைக்காம சாப்பிட்றோமோ அதுதான் சின்னான மார்க். எல்லாருக்கும் தெரியும் எது நாங்கள் மிச்சம் வைக்காம சாப்பிட்றோம்னு. நடுவர்களே, நாங்கள் பாரம்பரிய உணவுக்கு எதிரியாக இல்லை. எங்களை பேடாக இலகுபடுத்திட்டாலும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் தற்காலிக்கத்துக்கு சிறந்தது என்று தீர்ப்பு சொல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு வாழ்க்கைக்கு புள்ளி விவரத்தை நாங்கள் பார்த்தோம்னாக்க துரித உணவும் பாரம்பரிய உணவும் வந்து சரியான சமநிலையே இருக்குது. அவை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சளைச்சவர்கள் இல்லை என்றதை வந்து ஜனிதா அக்கா அவர்களுடைய பேச்சிலையும் அவர் முன்னுக்கு காட்டின உதாரணங்களையும் அதை பிரசந்தேர பண்ண அந்த முறையும் பார்க்க வந்து எங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால் துரித உணவுன்றது எங்களோட வாழ்க்கையை எவ்வளவு நல்ல மாதிரி பாதிக்கிறது. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஃபைனல் ரவுண்டுக்கு போக போகிறோம். அதாவது மிச்சம் இருக்கிற 2 எங்களுடைய வாதம் விவாதம் செய்ய போகிற அணி
அணியினர் வந்து அவைக்கு ஒரு நிமிஷம் கூட கூடுபடும் என்று நான் இப்போவே சொல்லிடுறேன் நடத்துறதுக்கு அங்கேயே கையாட்டாங்க. ஏன்னா இப்போ அதாவது நாங்கள் இப்போ முடிக்கிற நேரம் வந்துட்டுது. அந்த முதல் பொறுப்பை ஏற்று நாடகத்துறையில் பல பாத்திரங்களில் கலக்கி அதை விட நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதும் எங்களோட வேகன் மாநிலத்தில் முன்னுக்கு நிற்கிற மதன் அவர்களை ஒரு மிக பொறுப்பு எங்களோட தோழில் இருக்குது. புள்ளிவரம் காட்டுது, அது சமநிலையில் இருக்கிறபடியா எப்படி நீங்கள் உங்களோட பக்கம் கொண்டு போறீங்கன்றது உங்களோட வாதம் விவாதத்தில் இருக்குது. பாரம்பரிய உணவை உண்டு உடல் ஆரோக்கியத்துடனும் திடகாத்திரமாகவும் நெஞ்சை நிமித்தி நடுவிலே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, எனது சக பேச்சாளர்களே, உணவுகளை உண்டு சோர்ந்திருக்கும் எதிரணியினரே, வாழ்வு தந்த தேசத்தில் தன் கடின உழைப்பால் வளமான வாழ்வு வாழ்வதால் வாழ துடிக்கும் தாயக உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்ட உதவும் கரங்களின் பொங்கல் விழாவில் பங்கேற்கும் பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கங்களும் பொங்கல் நல் வாழ்த்துக்களும். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நடுவருக்கும் எமது ஆடியன்ஸுக்கும் நிறைய அறிவு இருக்கின்ற எனக்கு தெரியும். நடுவர் அவர்களே, உலக உணவு நிறுவனத்தின் ஆய்விலே உலகத்திலேயே மிகச் சிறந்த காலை உணவு இட்லி என்று பட்டியலிட்டு தமிழனின் பாரம்பரிய உணவுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். எதிரணியினர் கேப்பக்குள் குடிப்பதை கேவலமாகவும் KFC-யில் உண்பதை பெருமையாகவும் நினைக்கிறார்கள். நாங்கள் கஞ்சி குடிக்க விரும்புகின்றோம், அவர்கள் கோப்பி குடிக்க விரும்புகிறார்கள். நாங்கள் இளநீர் குடிக்க விரும்புகிறோம், அவர்கள் நிறமூட்டிய குளிர்பானங்கள் குடிக்க விரும்புகிறார்கள். நாங்கள் சிறு தானியங்களை உண்ண விரும்புகின்றோம், அவர்கள் ஹம்பர்கரும் பிக்ஸாவும் கேபாப்பும் உண்ண விரும்புகிறார்கள். தங்கத்தை விட சிறுதானியங்கள் உயர்ந்தவை என்பதால் தமிழர் தமது உணவாக்கி உடல் உறுதியை பாதுகாத்தார்கள். துரித உணவை உண்டு பறித்தவர்கள் தங்கள் ஸ்கூல் லீஸை கூட குனிந்து கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கூறுகின்றேன். முருங்கையிலேயே சமைத்து சாப்பிட்டால் காம்பவுண்டி நடக்க தேவையில்லை என்றான் தமிழர். இயக்குனரும் பட நடிகருமான பாக்கியராஜ் முந்தானை முடிச்சிலே முருங்கைக்காயின் மகிமையை தமிழருக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். நான் உங்களுக்கு புது தகவல் தருகின்றேன். நண்டுக்கறியை சமைத்து சாப்பிட்டு பாருங்கள், ஆஹா என்ன சுகம். கணவன் மல்லிகை பூவுடனும் அல்வாவுடனும் வீடு சென்றால் மனைவி மகிழ்வாள். நான் உயிர் நண்டுடன் வீடு சென்றால் என் மனைவி நந்தினி நாணத்தால் வெட்டி தலைவர். அதிசயனுக்கு 6 வயது, எனக்கு 54 வயது. பாரம்பரிய உணவு பழக்கத்தால் நான் 48 வயதிலும் அதிசயமாக பெற்றுக் கொண்டுள்ளேன் என்பதை பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உணவு சாப்பிடாங்க, தினமும் சுக்கு கோப்பி பிடியுங்கள், எந்த கிருமியும் உங்களை அணுகாது. தேங்காய்பால் அப்பம் சாப்பிடுங்கள், அல்சர் உங்களை நெருங்காது. இடரில்லாத வாழ்வுக்கு இஞ்சி, கீழ் வயிற்றை சுத்தம் செய்ய கீரை, கிருமிகளை விரட்டி அடிக்க மஞ்சள், தடிமலை போக ரசம். இப்படியே தமிழரின் மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய உணவு பட்டியல் நீண்டு கொண்டே போகும். பாரம்பரிய உணவு உண்போர்
3 தலைமுறைகளை காண்பர். அதன்பில் தான் அவர்களின் வாழ்வு முடியும். துரித உணவு உண்போர் துரிதமாகவே சங்கதம். வாய்க்கு ருசியை மட்டும் தேடுகிறார்கள், தாங்களாகவே வாய்க்கு ருசி போட்டுக் கொள்கிறார்கள். ஈழத்தின் வடக்கிலே பனை மரம் எங்கள் வைரம். வைரம் வாய்ந்த பனை மரத்தின் பனங்கிழங்கையும் ஒடியல் மாவையும் பினாட்டையும் உண்டு பாருங்கள். பனை மரம் போலவே நாங்களும் வைரமாய் வாழ்வோம். நடுவர் அவர்களே, எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு நஞ்சை கொடுப்பார்களா? தங்களை அறியாமலே துரித உணவுகளை தினமும் உண்பதன் மூலம் நஞ்சூட்டி தங்கள் பிள்ளைகளின் ஆயுளை குறைத்துக் கொள்கின்றார்கள். வீட்டில் சமைக்க நேரம் இல்லை, ஆனால் ஃபேஷியலுக்கும் நெயில் பாலிஷுக்கும் போதிய நேரம் இருக்கின்றது. ஒரு வேலைக்கு போய் நேரமில்லை நேரமில்லை என்று புலம்புகின்ற எதிரணியினருக்கு பேர்கன் மண்ணில் வாழும் சிங்கப்பன் ஆனந்தியை நான் எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன். தனியொருத்தியாய் ஒன்றல்ல 2 வேலைகளுக்கு சென்றும் பாரம்பரிய உணவையே சமைத்து உண்பதனால் 55 வயதிலும் இரும்பு பெண்மணியாய் வாழ்கின்றனர். வாழும் போதே வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். துரித உணவு உண்பவர்களின் உடல் பருமனை குறைக்க உடற்பயிற்சி நிலையங்களுக்கு ஓடுகின்றார்கள். திரும்ப இடமெல்லாம் உடற்பயிற்சி நிலையங்கள். தங்கள் வாய் விடும் தவறுகளுக்கு தங்கள் கால்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். முன்னோர் அம்மியில் அரைத்தும் உரலில் இடித்தும் தம் கைகளை பலப்படுத்தி பாரம்பரிய உணவுகளை சமைத்தார்கள். தற்காலத்தில் சமையலை தவிர்த்து ரீல்ஸ் பார்த்து தங்கள் கை விரல்களை தேய்த்துக் கொள்கின்றார்கள். முன்னோர் பணியாரம், அல்வா, பூந்தி சாப்பிட்டார்கள். எந்த சுகர் வருத்தமும் வெட்டி பார்த்ததில்லை. துரித உணவிலே 100கணக்கான வகை வகையான இனிப்பு பண்டங்களால் இன்று 3 வயது குழந்தையும் சுகர் பேஷண்ட். சமைப்பதற்கு நான்ஸ்டிக் பாவிக்கிறார்கள். ஒட்டவே ஒட்டாது, உடம்பிலும் சாப்பாடு ஒட்டாது. ஏழைகள் பசியால் நோயாளியாகி மாத்திரைகள் பாவிக்கின்றார்கள். பணக்காரர்கள் துரித உணவுகளை சாப்பிட்டு உடல் பருமனை குறைக்க மாத்திரைகள் பாவிக்கின்றார்கள். நடுவர்களே, சமையல் ஒரு கலை. குசினி குடும்பத்தின் உறவை வளர்க்கும் கோயில். எதிரணியினர் சாக்கு போக்கு சொல்லி சமையலை தவிர்த்து குசினியை ஷோகேஸாக ஸ்டேட்டஸ் போடுகின்றார்கள். எங்கள் அணியின் வாதம் தமிழ் மொழியை மட்டுமல்ல, தமிழ் பாரம்பரிய உணவுகளையும் எமது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். போனில் ஆர்டர் போட்டு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பாரம்பரிய உணவுகளை வீட்டு சமையல் அறையில் சமைத்து அன்பாக பரிமாறி குடும்ப உறவுகளை வளர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அருமையான பேச்சு. எனவே நீங்கள் உங்கள் ஆசனத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் எக்காலத்திலும் தமிழரின் பாரம்பரிய உணவே சிறந்தது சிறந்தது என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, பாண்டிய மன்னன் நீதி தவறியதால் கண்ணையும் மதுரையை எரித்தாள். எதிரணியில் 3 பெண்கள் என்பதால் நீங்கள் நீதி தவறினார். எங்கள் அணியில் இருக்கும் ரூபா கண்ணகியால் மாறிவிடுவாள் என்று கூறி அமர்கின்றேன். மக்களுக்கு எங்களுக்கு இந்த மெசேஜ் வரலன்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் யாரெல்லாம் வார சம்மருக்கு இலங்கைக்கு போய் வர போறீங்களோ வரைக்கும் ஒரு 100 பேர் வந்து தயவு செய்து பண்ண போறீங்களோ அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றவன் மிக தெளிவாக சொன்னவர். நேரம் மிகவும் வேகமாக போய் கொண்டிருக்குது, உங்களுடைய துரித உணவு மாதிரி. அடுத்த பேச்சாளராக நாங்கள் களத்தில் இறக்க போகிறது வந்து உங்களுக்கும் அதே டைம் உங்களுக்கு தந்தே தான் ஆகணும், இல்லைன்னா நான் நடுவராக இருக்க முடியாது. நடத்துனர்களுக்கு நான் சொல்லணும், பல நாடகங்கள் பல பாத்திரங்களை ஏற்று நடித்த சிஆர் அவர்களை வாங்குவோம்.
பிடி நெல்லையும் படி நெல்லாக மாற்ற விவசாயிகளால் மட்டுமே முடியும், விஞ்ஞானிகளால் முடியாது என்று சொல்லி உணவை விளைவிக்கும் அத்தனை விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் ஆசா, ஆங்கிலம் என்பது வெறும் மொழி, தமிழ் தான் உயிர் என்று சொன்னால் முத்தான தமிழுக்கு முதல் கோடி வணக்கம். அத்துடன் பிரதம விருந்தினருக்கும் அவையோருக்கும் டார்க் கலர்ல ஜீன்ஸ் போட்டோன்னு தங்களை தெரியாதாம் என்று வெள்ளையும் சொல்லியுமாக வந்திருக்கும் எதிரணியில் இருக்கும் அண்ணாச்சி 2 பேருக்கும் அக்காட்சிக்கும் 3 பெண் சிங்கங்களாக வந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும் முக்கியமாக நடுவர் ஐயாவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லுவோம். வேட்டியை கட்டைக்கு ட்ரௌசர் உள்ள விட்டு மடிவா கட்டுங்க. அதான் முதலே பார்த்துக்காம நடுவர் அவர்களே, உங்களுக்கு என்ன பற்றி வடிவா தெரியும்? கொஞ்சம் பூச்ச சுவாபம் உள்ள பொண்ணு. நான் பிட்சா போல புசு புசு வந்து பொங்கி இருக்கே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேச போறேன். ஐயா, உங்களை பற்றி என்ன போழ்ந்து வந்தாங்க? இப்ப நான் உங்களை போல் வந்தாங்க. சாலமன் ஐயாவோட கலர் இல்லாட்டிக்கும் அவற்ற ரேஞ்சில் வந்து அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களே, அழுகான தங்கச்சிகளுக்கெல்லாம் அண்ணனே, அழகான அக்காக்களுக்கெல்லாம் தம்பியே, அக்கா மாதிரிலாம் கைதட்டுங்க, ரமாவும் கைதட்டு. நடுவர் அவர்களே, நாங்க பட்டிமன்றம் செய்ய போறோம்னு தோம்சன் சொன்ன உடனே முதலாவது ஒரு சந்திப்பு போட்டுனாங்க. அந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வீட்டை போகும்போது வலிக்கிட்டு போக எனக்கு பசி வயிற்று தொடங்கிது. அதில் மெக்டொனால்ட்ஸ் இருந்தால் சரி அதில் போய் ஒரு பர்கர் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் என்றுட்டு அங்கே போனா கூழ் நெல் அரிசி சோறு பர்கர் சாப்பிட்டா ப்ரூஸ் குடிக்கணும் அது குடிக்கணும் இது சொன்னா அதே ரூபாய்க்கு அங்கே நிற்கிறான் 2 பிள்ளைகளுக்கு. வீட்டை குட்டி கொண்டு போய் 2 இட்லியை வாங்கிச்சு சாம்பாரையும் வச்சு போட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே. அங்கே என்ன வேலை உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு எல்லா சாப்பாடும் பழக்கணும். அப்பதான் நம்ம ஃபேரியர் போற இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காங்க. போன வருஷம் மதன் சார் ஃபேரியர் போன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க வேணா மத்தியான சாப்பாட்டு நேரம் வந்துட்டு பிள்ளைகள் கேட்டாங்க, அப்பா மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்றதுன்னு. பிள்ளைகளே, உடலுக்கு வலிமை தருவது பொங்குடி தீவு புழுங்கல் அரிசி சோறு, கைதடி கைக்குத்து அரிசி சோறு, முரட்டுவம் முட்டைக்கருப்பு அரிசி சோறு. இன்னைக்கு அம்மா இதுல ஏதாவது ஒரு சோறும் முறுக்கமில்ல வரையும் செய்து தரேன் சொல்லுவேன். அதை போதும் சும்மா அங்கே வேலை எடுத்துக்கிறான். எந்த நேரமும் சோறும் கறியும் சும்மா இங்கே போப்பா நாங்கள் புஃபேக்கு போகிறோம்ட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போக எல்லாரும் பின்னால போக சாப்பிட்டு தானே போய் சாப்பிட்டு தானே போய் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஃபாஸ்டா போயிடுவான். உங்களுக்கு யாரும் ஃபாஸ்டா சாப்பிட சொன்னது? ஸ்லோவா சாப்பிட்டா ஸ்லோவா போயிடும். வாங்கினா ஸ்லோவா சாப்பிடணும். ஃபாஸ்டா சாப்பிட்டா தானே தொண்டைக்கு அப்படியே மேலே போவீங்க. ஐயா, நீங்க எல்லா சென்டருக்கும் போயிருப்பீங்க. எல்லாரும் போயில நீ போக வச்சிருக்கீங்க. போன ஒரு சென்டருக்குள்ளே எல்லா சென்டருக்குள்ளேயும் கூடுதலா ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்கும், இல்ல ஒரு பர்கர் கிங் இருக்கும், அல்லது ஒரு டொமினோஸ் இருக்கும், அல்லது ஒரு பெப்பர்ஸ் இருக்கும். இருக்குதானே? இருக்கும். வெள்ளக்காரன் மூளை இல்லாமல் அது செய்தவன். அதே சென்டருக்குள்ள ஒரு ட்ரைனிங் சென்டரும் இருக்கு. வெள்ளக்காரன் மூளைக்கு எங்களுக்கு தான் மூளை இல்லை, அதான் பிரச்சனை. அதே சென்டருக்குள்ள ட்ரைனிங் சென்டரும் இருக்கும். ஏன் இங்க வந்து சாப்பிட போய் ட்ரைன் பண்ண நீ ஏன் சோத்தை அப்படியே குள்ள குள்ள கிண்டல உருண்டி அங்க போஸ்ட் பாக்ஸுக்குள்ள கொண்டு கடிதத்தை தாழ்ற மாதிரி தள்ளி போட்டு நீ சோகால என்ன உனக்கு எல்லாம் வைக்கத்தானே? ஒருக்கா மூவாக்கட்டை வந்து அதுதான் சொன்ன பழஞ்சோறு கொடுத்து பழகி இருக்கிற பிள்ளைகளுக்கு புள்ள வைக்கிட்டு அம்மா அம்மா எனக்கு பழஞ்சோறு தான் மாட்டேன். மகனே கொஞ்சம் பொறுத்திரு, பழஞ்சோறு சாப்பிட ஒரு நாள் சரி. இன்னைக்கு அம்மா சோத்துக்குள்ள தண்ணியை ஊற்றி நடுவர் மணி அடிக்கிறது உங்களோட கடமை, நீங்க அடிப்போ பேசுறது நான் பாக்குறது நானும் மணி அடிக்கிறது, நீங்களும் நிப்பாட்ட மாட்டீங்க. அப்ப பழஞ்சோறு கேட்டேன். பழஞ்சோறு பொறுத்திரு, நான்
இன்றைக்கு தண்ணியை ஊற்றிட்டு நாளைக்கு காலமும் உனக்கு பழஞ்சு போவா நீயும் உண்ட பழஞ்சு வரேன் நான் போய் நூல் போட்டு சாப்பிட போறேன்னுட்டு அவன் போய் போட்டு சாப்பிட பிள்ளைகளுக்கு இப்படி சின்ன சின்ன சாப்பாடுகளை செய்ய பழக்குவோம் அப்பதான் அதுல தாங்க சாப்பிட்டு நாம கட்டி கொண்டு வந்ததற்கு செய்து கொடுப்போம். இப்ப கல்சிக்கு வழியில் ஒண்ணு நடந்தது அவர்களே ஒரு ஆள் நின்றார் அதுல பார்த்தா விட்டா நாளைக்கே அவர் ட்வீன்ஸ் வருவாங்க அப்படி ஒரு வண்டியோட ஒரு ஆள் 3 பேர்ட்ட பொங்கல் அதை வச்சுட்டு ஒரு 5 வடையை வச்சு சாப்பிட்டு பண்ணிட்டு நம்மள குமார் ப்ரோ வந்தார். குமார் ப்ரோ போய் குப்பை நீயும் கொஞ்சம் உடம்ப குறைஞ்சுப்ப நான் ஒவ்வொரு நாளும் கொள்ளு கஞ்சி தான் குடிக்கிறேன் நான் அப்பதான் நீ என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும் அவருக்கு கோபம் வந்துட்டு அவருக்கு பசிக்கும் தானே அவர் சாப்பிட்டு இவர் போய் இப்படி சொல்ல அவருக்கு அப்படி கோபம் இருக்கு. தமிழர் மிக முக்கியமான அடையாளங்கள் செல்ல வண்டி இருக்கிறது நீங்க அதெல்லாம் ஒரு குறையாக காத்தக்கலாம் அது அவர் தப்பா புரிஞ்சு கொண்டுட்டார். அப்ப அவருக்கு கோபம் அவர் சொல்லுவா நானும் நீயும் குப்பரை விடுவான் 6க்கு மூ கூட விடுதுன்னு பா சரி 6க்கு மூ கூட விடுதுன்னு அப்புறம் அவர் திருப்பி இந்த குளிருக்குள்ள போய் மகனை கொண்டு லேக்கு பிளாஸ்ல விட்டு விடு நீ இப்படி நடுங்கி கொண்டு நீ அட்டை கண்டு அப்போ உடனே திருப்பி அவர் கேட்கிற ஏன் நீ புள்ளைய கூட்டி கொண்டு லேக்கு பிளாஸுக்கு போறீங்க மனசு வேலையை போய்க்க சொல்லிட்டு தான் போவா மனசு வேலையை போய்க்க சொல்லிட்டு தான் போவா அப்பா பிள்ளைய கூட்டி வந்து லேக்க பிளாஸுக்கு போனா ஓமப்பான்னு போட்டு அவ போயிட்டு நானே சேவடி மல்லாக்க படுத்திருப்பேன் மகனே லேக்க அண்ணனுக்கு அவன் என்ன செய்வாங்க எந்த தொப்பையில இப்படி கவரி அப்படி கசாப்பு அப்படி கவரி இப்படி கசாப்பு அங்கேயும் சரக்கு தானே போவாங்க ஆனா உங்களுக்கு குளிருக்குள்ள விட்டு சரக்குலாம் தானே. சரி ஒரு உதாரணம் மட்டும் கேட்கிறேன். ஒரு கொண்டாடத்துக்கு போறீங்க இங்கால நீங்க சொன்ன இட்லி தோசை வடை கேப்பக்கூட அந்த கஞ்சி இந்த கஞ்சி எல்லாம் இருக்கு இங்கால எங்கட ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுல்லா இருக்குது நீங்க எந்த பக்கம் போவீங்க கேப்பக்கூட அப்படிக்கு போவீங்க இல்ல தானே பிரியாணி தானே சாப்பிட போறீங்க எதென்றாலும் ஆரோக்கியத்துக்கு போகாதீங்க அனுபவிக்கத்தான் வாழ்க்கை நல்லா அனுபவிக்கும். நடுவர் அவர்களே நாங்க ஊர்ல வந்து நாம சட்டை தானே போட்டு வந்துருக்கிறாங்க இங்க வந்து ஜீன்ஸ் போட்டு கொடுத்துக்கிறாங்க அப்ப கையால சாப்பிட்டு நாம இப்ப உள்ளுக்கரண்டியும் கரண்டியாலையும் சாப்பிடுறோம். நாம நீங்க மாற மாற நம்ம உணவுகளையும் மாத்திக்கொள்ளணும். நான் சொல்ல வரது ஃபாஸ்ட் ஃபுட் தான் அடுத்த தலைமுறைக்கான உணவு ஐயா. பாரம்பரிய உணவுல சுவை இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்ல சுவையும் இருக்குது ஐயா. அதை சாப்பிட்டா அத்தனை வயசுல போயிடுவோம், இதை சாப்பிட்டா இத்தனை வயசுல போயிடுவீங்க என்று சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுங்கோ, கொஞ்சம் அமைதியா இருங்கோ, கொஞ்சம் குளிர்ச்சியா இருங்கோ. அதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் போயிருக்கிறீங்களா பிடிச்சதை நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. எப்போ உங்களோட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சிருக்கோம், எப்பவும் ஆரோக்கியமா இருப்பீங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய கரோசங்களை தரமாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று பேகன் மலை ஒன்று பொழிஞ்சு ஓஞ்ச மாதிரி எங்களுக்கு இருக்குது. மிகவும் திறமையான வாதாட்டம் 2 பக்கமே. இப்போ தம்பி அங்கேருந்து பார்க்குறார், அடிக்கடி பார்த்துட்டாருன்னு இப்போ முடியும் தெரியாத தீர்ப்பு கொடுத்தாச்சு. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பட்டிமன்றம். நடுவருக்கு வந்து சரியான நெருக்கடி இல்லை. உண்மையாக நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த தீர்ப்பை சரியான கொடுக்குறது. வாதம் விவாதம் நீங்கள் பொருளடக்கம் என்ன மாதிரி நீங்கள் அதை முன்னிலைப்படுத்துறீங்க எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. இனி நாங்கள் சிரிக்கிற நேரம் முடிஞ்சுது. இப்போ நான் தீர்வு தந்தையாக ஆகணும். அப்போ நாங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வந்து தற்காலத்தில் வந்து பாரம்பரிய உணவாக அல்லது துரித உணவாக சிறந்தது. இப்போ 2 அணிகளும் வந்து தங்களது கருத்தை வந்து தர்க்க ரீதியாகவும் நடைமுறை உதாரணங்களுடன் நீங்கள் வடிவாக தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களை நான் பார்க்குறேன், இப்போ அந்த துரித உணவை பற்றி காய்ச்சாக்கள் நீங்கள் சூப்பராக காய்ச்சிருக்கீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேகமான வாழ்க்கையில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலை அழுத்தம், நேரமின்மை, அது நேர மேலாண்மை, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஆழமாக போய் வந்தீங்க. ஆகிய நோக்கங்களை நாங்கள் பார்க்க வந்து நீங்கள் வலுவான வாதங்களை முன் வச்சுனீங்க. மற்றது அதாவது எங்களுடைய இல்லத்தரசிகள் வந்து குடும்ப பெண்கள் வந்து எவ்வளோ காலமாக வந்து சமையலை செய்யணும் என்ற ஒரு நேரம் இல்லாத இதால் வந்து எவ்வளோ குடும்பங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாகிற இதெல்லாம் வந்து இந்த பாரம்பரியம் வீட்டை சமைக்கணும், மீனை வாங்கணும், கோழி வெட்டணும், யார் கோழி வெட்டுறது பிரச்சனை, நான் எல்லாம் வீட்டை வெட்டுறதே இல்லை. அப்போ இதாலே பிரச்சனை வந்து
அப்போ இப்படியான இதில் பார்க்க வந்து துரித உணர்வு சாப்பிட்றது, துரித உணர்வு இப்போ நீங்கள் ஜெனிட்டாங்க நீங்கள் உங்கள் காட்சி மாதிரி வந்து இப்போ வந்து அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அது எப்படி விற்கணும் இருக்குது, அதை தயார் செய்வது சரியோ அதை விநியோகப்படுத்துகிற சரி சரியான நோவையை பார்த்தோம்னா மாற்றி விஷயம்னா அதோட வரவேற்பு தண்டத்தில் விஷயம் அமைச்சிருக்கு. அதோட கட்டுப்பாட்டுகளை தான் அவையால் நடத்தலாம். அநேகமாக வேறு கொம்யூனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுகள் ஃபாஸ்ட் ஃபுட் இவையெல்லாம் வந்து தூக்கி எடுத்து அவங்களே எடுத்துருவாங்க. அவையால் உணவு விநியோகிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்க வந்து குறுகிய வசதியை நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அன்றியமையான ஒரு இடத்தை எடுக்குது. அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் நாங்கள் தற்கால வாழ்க்கையில் அதை வேகத்தை மட்டுமே பார்க்காம துரித உணவு ஒரு உடனடி வசதி என்றதை மட்டுமே பார்க்காம மனிதன் நீண்ட கால உடல் நலம், பொருளாதாரம், பண்பாடு இந்தியா நாள் என்ன, ஏன் நாங்கள் இங்கே எங்களுடைய உதவுங்கிரகங்கள் அமைப்பின்ற இந்த விழாவில் இருக்கிறோம். சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாளான தைப்பொங்கல் நாளை நினைவு தமிழர்ந்த மிகவும் பாரம்பரியமான ஒரு நாளில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நடத்துகிறோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்க வந்து நீண்டகால உடல்நலம், பொருளாதாரம் ஆகிய அனைத்தையும் நாங்கள் பாதுகாத்து மற்றது என்ன மெசேஜ் எங்களோட வருங்கால சந்ததியினருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். துரித உணவு எங்களை சில நேரங்களில் காப்பாற்றிக் கொள்ளும். ஆனால் அதையே வந்து வாழ்க்கைக்கு விடையாகவோ அதையே வந்து எப்போதுமே ஒரு சொல்யூஷனாகவோ எங்களுக்கு நாங்கள் வளர விட்டோம் என்று சொன்னால் அது எங்களோட வாழ்க்கையிலேயே குடும்பத்தில் வர விட்ட மாட்டோம். நாங்கள் குடும்ப ஒற்றுமையை இழப்போம், சுகாதாரத்தை இழப்போம், பணத்தை இழப்போம், குடும்ப அந்நியத்தை இழப்போம். ஆகவே இதை எல்லாத்தையும் நாங்கள் யோசிப்பாங்க. நடுவராக இருக்கிற நான் ரெண்டு பக்கமும் நீங்கள் திறமான வாதாட்டம் செய்து உங்களுடைய திறமை நிரூபித்திருந்தாலும் பண்பாடு கலாச்சாரம் என்றது வந்து தமிழருக்கு மிக முக்கியம் என்றதையும் அதிலே வந்து உணவு எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் மிக முக்கியமான அம்சம் என்றதை மனதில் வச்சு பாரம்பரிய உணவு தான் தற்கால வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதை உறுதியான ஆதாரங்களுடன் நீங்கள் நிரூபித்த அணிக்கு இந்த பட்டிமன்ற தீர்ப்பை நான் வழங்குகிறேன். அதே நேரம் இவ்வளவு நேரம் எங்களை பொறுமையாக இருந்து ரசித்து கைதட்டி உற்சாகப்படுத்தி இது எங்களுடைய மக்கள் எங்களுடைய டேலண்ட்ஸ், அதாவது வந்து கட்டித்தனம் தான் இன்றைக்கு வெளியில் வருது, கதைக்கக்கூடிய பேசக்கூடிய கட்டித்தனம். அது எல்லாத்துக்கும் பொறுமையாக உள்ள நம்ம இருந்து அதே நேரம் பொறுமையாக நடத்தினர் அவர்களுக்கும் மற்றது எங்களுடைய டைரக்டர் இதை செய்கிறதுக்கு முக்கியமாக இருந்த தோம்சன் அவர்களை தயவு செய்து முன்னுக்கு வருமாறு தயவு செய்து வாங்க கை கட்டிவாங்க முடியல. தோம்சன் அவர்கள் நிறைய தான் இந்த பட்டிமன்றம் நடத்துகிறாங்க சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சந்தர்ப்பம் இந்த இனிய மாணவர்களுக்கு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.